Silence. Silence. S.K. Raghuraman. S.K. Raghuraman. S.K. Raghuraman. Sita. 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 ஏம்மா, உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படியே, என்னம்மா காரணம்? இந்த விவாகரத்துல உங்களுக்கு ஒண்ணும் சம்மதம் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏம்மா, உன் புருஷன் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லங்க. வேற ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தாரா? அப்படிப்பட்ட கெட்ட புத்தியெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்போ அவர் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆண்மை இல்லாதவரா? எதையும் மறைக்காம சொல்லுமா. எந்த காரணமா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு சபல புத்திக்காரனோட வாழ்ந்துடலாம், ஒரு முரடனோட வாழ்ந்துடலாம், ஒரு குடிகாரனோட கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு முட்டாளோட வாழ முடியாது சார். என்னம்மா சொல்ற? அப்பா பிள்ளையாரப்பா, என்ன பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்காய் உடைக்கிறேன். இதுல ஒரு தேங்காய் கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடத்தை பார்த்து நான் ஒன்னும் சிரிக்கல. அப்ப வேற எதுவும் சிரிச்ச? முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். எது முருகர் கோவிலா? கொஞ்சம் இல்லமா, நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோயில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயமா அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இதெல்லாம் நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா. என்ன இந்த ஆளு? சம்திங் ராங் வித் ஹிம். தேங்காய் கடை வச்சா தேங்காய் கடை வைக்கிற, பூ கடை வச்சா பூ கடை வைக்கிற, செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிற, எல்லாத்துலயுமே போட்டி தானா? நீ என்ன பண்றியா? அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறியா? வச்சுக்குவியா? என் வண்டி எடுத்து போறாரே. ஐயோ நீ பாருங்க, என் வண்டி எடுத்து போறா. ஐயோ நிறுத்தியா? ஐயோ பாருங்க, என் வண்டி எடுத்து போறாங்க. ஐயோ என்னம்மா, என்ன என்னாச்சு? ஐயோ நாளை என் வண்டி எடுத்துட்டு போறாருங்க. ஐயோ, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தாமா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டியை என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போனா, போகும்போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணு செய்யுமா, இதை எடுத்துட்டு போமா, பின்னாலேயே போனா பிடிச்சலாம். போமா. ஹலோ மிஸ்டர் நிலுங்க. ஹலோ
இருப்பா போல இருக்கு. ஹலோ, நாட்டுப்புறம். யோ யோ, ஹலோ மிஸ்டர், ஏமா பணம் எவ்வளோ? 50 பைசா. ஒரு 10 பைசா கொடுப்பியா? அப்ப ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படி நிறுத்துறிய, நான் எப்படி போறது? யாருக்கு அறிவில்லைங்கிற? உனக்கு அறிவில்லையா, எனக்கு அறிவில்லையா? யோ, உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டி இல்ல. எது? இது உன் வண்டியா? இது எப்படி என்கிட்ட வந்தது? என்ன கேளு எப்படி வந்துச்சுன்னு. சரியான சாவுகிராகி. இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா. வண்டியை புடி. கோச்சிட்டியா? கொஞ்சம் வாங்க. மூச்சை பாரு. பாய வேலையை பார்த்துட்டு. வந்திருக்காங்க. நடவு உண்டா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன கேட்டா அவன் அண்ணனை கேட்கணும். அந்த தரித்திரம் பிடிச்சவன் எங்க போனானோ? பாட்டி, அண்ணனை தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்லாத. அது காதுல விழுந்துச்சு, நீ அப்புறம்தான். ஏண்டி மரகதம், அவன் எங்கதான் போனா? குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்டோரத்துல விழுந்து கிடக்கும், இல்லைன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு நிக்கும்.
ஏண்டா மண்டையில தான் முடி இல்லையே, பெரிய கதாநாயகன். என்னடா சொன்ன அந்த பொண்ணை பார்த்து? சரி, நாளைக்கு ஒண்ணு செய்யுமா? மக்களை கூப்பிட்டு வா, நீ நானும் சேர்ந்து சைட் அடிப்போம். தப்புதானே? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? சத்தியமான இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கிறியே, இந்த சனியனை விட்டு தொலைக்க கூடாதான். இதா பாட்டி, ஒருத்தனோட ஒரு நாள் பழகினாலே மறக்க முடியல, இதோட 5 வருஷம் பழகிட்டேன், எப்படி மறக்க முடியும்? நீ கூட தான் வெத்தலாக போடுற, விட்டுட்டியா? எப்படி பாயிண்ட்? கெட்டு போனவங்கள திருத்திடலாம், ஆனா கெட்டு போகணும்னே முடிவு பண்ணவங்கள திருத்தவா முடியும் பாட்டி? தங்கச்சி வாயை திறந்துட்டா இனிமேல் தத்துவம் தான். ஏண்டா, உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நானா என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன் சொன்னேன்? பாரு, ஏமா தங்கச்சி, ரேடியோல போய் பண்ணி என்னாச்சு? சாங் எல்லாம் எப்போ ஓகே ஆயிடுச்சு. வர்ற 15ஆம் தேதி ரேடியோல கேக்குறீங்க. பாரு பொறுப்பா. ஓடுங்க, ஓடுவா. பாரு டாய், உன்கிட்ட ரேடியோ போட்டு இருக்காடா? இல்லைங்க ஐயா. சரி, நான் வாங்கி தர்றேன். வாங்கிட்ட இருக்குதா? இல்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட இல்லைங்க. என்னடா இவ்வளவு யோசிச்சு சொல்ற? வாடங்க முதலாளி. புடி, இந்த பணம் ரேடியோ புடி வாங்குற. 15ஆம் தேதி என் தங்கச்சி பாட்டை கேக்குற, என்கிட்ட வந்து பாடி காட்டுற, புரியுதா? டேய் டேய் ராஜா, என்ன பாடுறா ராஜா? டேய் இங்க பாடுறா. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டுவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சது? என்னையவே கிண்டல் பண்றியா? டேய், வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா, எவ்வளவு கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லிச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லிச்சா? இதுக்கு எதுக்கு துணி? குனி, திரும்படா. காலங்காத்தால கடனா? ஸ்டெப் கட்டிங்க இந்த பக்கம் திரும்படா, சனியம் பிடிச்சவன. என்னங்கடா இது? ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க. நீங்க கோழிக்கு கிராப் வெட்டணும், 2 முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கண்ணே. யா கோழிக்கு கிராப் வெட்டி விடுக்கட. ஏய், என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா? இது சந்தை கடை இல்லைங்கன்னு, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப்ப வெட்டி விட்டீங்க, 2 முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபு தானே சொன்னாரு. முதல்ல அவர் அப்படி சொல்லுவாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க, இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்னையா பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா உங்க கூட எல்லாம் பெரிய ரோதனையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் 2 முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாரின் கொலாபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லிவிட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா? சேது, அன்னைக்கு நீ கோவணத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவணத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. கேளுங்கப்பா. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா, ஹலோ, நீயா? பாய் சொல்ற, என்ன விஷயம் சொல்ல. இது சாப்பிட. சாரிடி. ஏய், என்னாச்சு உனக்கு?
சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலேயே என் கழுத்துல ஏறின தாலி அஸ்தமிக்கிறதுக்கு முன்னையே இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இதெல்லாம் சாப்பிட முடியும்? சாரிடி. ஆமா, அப்படின்னு ஸ்வீட்டான விஷயம்? ஓ அதுவா, வர 15ஆம் தேதி என் பாட்டை ரேடியோல பிராட்காஸ்ட் பண்றாங்க. என்ன பாட்டு? உணவு செல்லவில்லை சகியை, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு செல்லவில்லை சகியை, உறக்கம் கொள்ளவில்லை. மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. பாலும் கசந்ததடி சகியே, படுக்கை நொந்ததடி. பாலும் கசந்ததடி சகியே, படுக்கை நொந்ததடி. கோல கிளி மொழியும் செவியில் புத்தலெடுத்ததடி. கோல கிளி மொழியும் செவியில் புத்தலெடுத்ததடி. 4 வைத்தியரும் இனிமேல் அம்புதற்கில்லை என்றார். பாலத்து ஜோசியனும் கிரகும் படுத்தும் என்று விட்டார். உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல். கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல். இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டார். இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டார். நினவ கண் விழித்தேன் சகியே, மேனி மறைந்து விட்டான். மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? இது என்ன பாட்டு பிஸ்கோத்து? ஆமா, உனக்கு என்ன பாட்டு வேணுங்கிற? கூப்பிடுவா எங்க அண்ணாத்தியா. அண்ணாத்தா, அண்ணாத்தா. யார் இவன் தான் உங்க அண்ணாத்தையா? நான் இல்லம்மா, அவர் பெரிய மேத ஜீனியஸ், அவர் பெரிய அறிவாளி. அண்ணாத்தா, ஹலோ அண்ணாத்தா. இந்த ஆளுதான் அண்ணாத்தையா? இந்த வீட்டுல இந்த பாட்டு மாத்திரம் இல்ல, வேற என்னென்னமோ வரும். வினோதமான வீடு, போய் பாரு. போறேன்.
டேய் பாத்தா யோ, ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எது எப்படி தெரியுமா? ஆ. நாங்க என்ன புஸ்தகம் படிக்கிறது நினைச்சேன் நீ? இது பாரதியார் பாட்டு. நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அருமையான பாட்டு அது. அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா? நிறுத்து நிறுத்து. பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்தோட ஒழிய யாரு வேணாலும் எந்த ராகத்தோட பாடலாம். ஆனா அது மக்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு முக்கியமானது, நீ பாடின ராகத்தை விட நான் பாடின ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். என்னடா சொல்ற? மூணுலையா? பின்னிட்டீங்க அண்ணாத்த. இலவசம் AUE மோட்டார் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. தூக்கம் என்ன தூக்கம்? ஐய, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. 4 எலக்ட்ரிக் ட்ரெயினை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட கொரட்டை வேற. விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டானுவா. ஆமா, இவர் பெரிய சலீம். இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. எந்திரிங்க. என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீம், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவ இல்ல? இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு. கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களாம். எடுக்கட்டும். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கே. உங்களுக்கு தண்டச்சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிடும். கோயில் சத்திரத்துல. தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். விளக்கமா பிஞ்சிடும். எவன்டா நாங்க பூ பறிக்கிறது? அப்பா, நம்மள இல்ல. டேய் ரகு, நீ எங்கடா போயிட்ட? இத வரமா? டேய் புடி. அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். டேய் தலையில கொத்து கொத்தா முடி முடிஞ்சிடும், அப்புறம் அசிங்கமாயிடுவேன். பை பை போயிடாத. இன்னும் என் திறமையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வந்து காட்டுறேன். ரகு கண்ணா. என்னம்மா? ஒடியா ஒடியா. என்னம்மா ஸ்கூலுக்கு போப்பிட்டியா? ஆமா, நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டேன். இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரி. சரிப்பா. இங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா கண்ணு. இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பாத்துருவாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. சரி. ஏண்டி, எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பின்ன ஏன் குறைச்சிட்ட? வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட தான் என்ன வெளியே அனுப்புவியா? ஆமா. ஏமா அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பா நிலைமை தானே? அத நான் செய்ய மாட்டேங்க. உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே. யார் அது சிரிக்கிறது? கண்ணாடிக்காரர வத்திப்பட்டி வச்சிருக்கிறியா? அப்பா நான் உன் புள்ள. கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திடீர்னு இப்படி பிச்சுக்கிட்டு கெட்ட பட்டாணி. அடடே மீரா, வா வா. யார் அது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு தெரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதனால நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இவ ரேடியோல பாடின பாட்ட உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும்போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு. அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நானும் அவரை மாதிரியே பெரிய விஞ்ஞானியாக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்ல திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள லூசுன்னு தான் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேர் என்னம்மா? சீதா. நல்ல பேரு. அடிக்கடி வந்துட்டு போமா. மீரா கூட்டிட்டு வா. வா வாங்க.